தேவனாகிய கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக. அது மாத்திரமில்ல, நம்ம எல்லாரையும் தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? அதை தேர்ந்தெடுக்கிற விதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அது எப்படின்னா, சின்ன வயசாக இருக்கும்போது என் வீட்டில் நான் 3வது பொண்ணு. நான் 3வதாக பிறந்ததுனால எங்கள் ஊரில் 3 விதத்தில் பெண் சிசுக்களை கொலை செய்வாங்க. அது எப்படி செய்வாங்கன்னா, ஒன்று நிறைய பெண் குழந்தைகளாகவே தொடர்ந்து பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி பாலாடை ஊற்றி ஈர துணியில் சுற்றி வீட்டுக்கு மேலே பனி டைமில் மழை டைமில் வீட்டுக்கு மேலே வச்சுருவாங்க. அதுவும் ஒரு மெத்தடு. இன்னொரு வெயில் டைமுன்னா நெல் வாயில் நிறைய கொட்டி கோணியை நினச்சி அதில் மூட்டை கட்டின மாதிரி கட்டி வீட்டு மேலே வச்சுருவாங்க. இது 2வது மெத்தடு. இந்த மாதிரி விதத்தில் இன்னும் சில விதத்துலலாம் கொலை செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன், என் கண்ணால் நான் அதை பார்த்துருக்கேன். நான் 3வது பெண்ணாக பிறந்ததுனால என்னையும் என்ன பண்ணாங்க, நான் தொட்டில் இருக்கும்போது பசிக்காக அழுது இருக்கிறேன். அப்போ என்னுடைய உறவினரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, தொட்டியில் தூங்குற எண்ணெய் அப்படியே சுற்றி முறுக்கி அந்த கதவு மேலே அடிச்சிருக்காங்க கோவத்தில். நீ 3வது பிறந்தது பொண்ணு, இதில் வேற நீ ஓயாமல் அழுதுட்டு இருக்கன்னு சொல்லி அடித்து அந்த தாழ்பால் என் தலையில் பின்பக்கமாக குத்தி பயங்கர ஆழமாக, ஒரே ஒரு சின்ன ஹோல் தான், ஆனால் பயங்கர ஆழமாக குத்துனதுனால ப்ளீடிங் போயிட்டே இருந்திருக்கு. எல்லாருக்கும் மனசு கேட்கல. என்னதான் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஒரு 8 மாதம் கிட்ட வளர்த்துட்டாங்க. அப்புறம் என்னோடய அப்பா மட்டும் சொன்னார், இந்த பொண்ணு மட்டும் தான் என்ன மாதிரியே இருக்குது, பரவாயில்ல இருந்துட்டு போயிட்டு போகுது என்று சொல்லி என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு பல மாதங்களாக வச்சு என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க காப்பாற்றினாங்களா என்கிற அந்த கதையை விட கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதுனால நான் சாகாதபடிக்கு அவர் என்னை காப்பாற்றினார் என்று தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 71:6வது வசனம். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். என்ன போட்டிருக்குன்னா, அவர் என்ன செஞ்சாராம், நான் உற்பவித்தது முதல் அவரால் ஆதரிக்கப்பட்டனாம். அவர் தான் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவரை துதிக்கும்படியாக. எனவே தேவ பிள்ளைகளே பாருங்க, கர்த்தர் நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், மரணமே நமக்கு நேராக வந்தாலும், முன்குறித்த ஒரே ஒரு காரணத்தினால நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம தேவனுக்காக சாட்சியாக இருந்து அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும். செபிக்கலாமா?